ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6வது நாள் மகா கந்த சஷ்டி விரதம் முடிக்க இருப்பீங்க. சில பேர் நாளைக்கு 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி விரதம் முடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நாளைக்கு விரதம் முடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி சூரசம்ஹாரம் எத்தனை மணிக்கு நடக்குது, எப்போ நம்ம விரதம் முடிக்கலாம், அதே மாதிரி நாளைக்கு திருக்கல்யாணம் எப்போ நடக்குது, எப்போ விரதம் முடிக்கலாம். ஏன்னா திருக்கல்யாணத்துக்கு தான் நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. எதனாலனா, லாஸ்ட் இயருமே நிறைய பேர் இப்படி தான் என்கிட்ட குழப்பமாக கேள்விகள் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, திருச்செந்தூர்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு திருக்கல்யாணம் இரவு 11 மணிக்கு தான் நாளைக்கு பண்ணுறாங்க. அப்போது 11 மணி வரைக்கும் நாங்கள் எப்படி சாப்பிடாமல் இருந்துட்டு நாங்கள் விரதம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தீர்வாக எத்தனை மணிக்கு இன்றைக்கி சூரசம்ஹாரம் பார்த்துட்டு விரதம் முடிக்கலாம், நாளைக்கு எத்தனை மணிக்கு விரதம் முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக சஷ்டி விரதம் இருந்து விரதம் முடிக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி 6வது நாள் விரதத்தை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் 4 மணிக்கே சூரசம்ஹாரம் நடக்க ஆரம்பிக்க போகுது. அப்படி இப்படின்னு முடிய ஒரு 5-5:30 மணி ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி குளிச்சுட்டு வீட்டில் எப்பயும் போல் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை முடித்து நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி 6ஆம் நாள் முடிக்கிறவங்க இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக விரதத்தை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு திருக்கல்யாணம் திருச்செந்தூரில் இரவு 11 மணிக்கு தான் நடக்குது. அப்போது நாங்கள் எப்படி விரதம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. நாளைக்கு அப்படி இருக்கிறவங்க நீங்கள் திருச்செந்தூரை கணக்கில் எடுத்துக்காமல் பெரும்பாலான அறுபடை வீடுகளில் நாளைக்கு எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10:30 to 11:30 அந்த டைமுக்குள்ளே தான் திருக்கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த டைமை நீங்கள் அனுசரித்து ஒரு காலையில் ஒரு 11:30 மணி போல் நீங்கள் திருக்கல்யாணம் டிவியில் எதுலையாவது லைவில் எல்லா அறுபடை வீடுகள்லையும் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் 11:30 மணிக்குள்ளே விரதத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா, மருதமலையாக இருக்கட்டும், திருத்தணி, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி எல்லா கோயில்கள்லையுமே நாளைக்கு காலையில் ஒரு 10:30 to 11:30 மணி டைமில் தான் திருக்கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு காலையிலேயே விரதம் முடிச்சுக்கலாம். நைட்டு வரைக்கும் காத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி குழப்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ.